ஆர்த்தி ரவி இதை செஞ்சா போதும் ரவி மோகன் வந்துட போறாரு. ஆனா அந்த பொண்ணு இதை பண்ணுமான்னு தெரியலன்ற மாதிரி பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ ரீசெண்டாவே வைரலா இருந்துட்டு இருக்காரு ஜெயம் ரவி, அதாவது ரவி மோகன் அவர்கள். அவரு சோசியல் மீடியால எப்பவுமே சொல்லிட்டு இருக்கதான், ஒரு சிறந்த ஃபாதரா இருப்பேன், ஒரு நல்ல கணவரா இருப்பேன், நான் அம்மா அப்பாவோட செல்லம், மனைவி ஏன் செல்லம்லாம் சொல்லி பேசினது ஒரு காலம். இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துக்குமே மொத்தமாக விதிவிலக்குன்ற மாதிரி அவர் குடும்பத்தை பிரிஞ்சிருக்காரு. அவங்களுடைய மனைவி ஆர்த்தி மோகன் என்னன்னா பயங்கரமாக கூப்பாடு போட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க, என் கணவர் என்கிட்ட திரும்பி வரணுன்ற மாதிரி. ஆனால் என்ன நடக்குதுன்னு தான் புரியல. ஏன்னா டிவோர்ஸ்க்கு அவர் தான் அப்ளை பண்ணியிருக்காரு. இதை பற்றி பெருசாக எந்த விதமான விவாதமும் போகவே இல்லை. ஜெயம் ரவியா தனியாக முடிவெடுத்துட்டாரான்ற மாதிரி ஒரு பக்கம் கருத்துக்கள்லாம் பரவிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் இப்போ இருக்கக்கூடிய கெனிஷா பிரான்சிஸ் உடைய நட்பு. அந்த பொண்ணு நல்லா பாட்டு பாடுது, அது மட்டும் இல்லாமல் பார்க்க ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கு, எனக்குன்னு ஒரு ஹீலிங் கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரி இவர் நினச்சிட்டாரோ என்னமோ. அந்த ஒரு ரீசனால தான் சுற்றி இதெல்லாம் நடக்குதோ என்னமோன்ற மாதிரி பெரிய பெரிய கருத்துக்கள் பெரிய பெரிய அரங்கில் பெரிய பெரிய விதத்தில் போய்கிட்டே தான் இருக்கு. அது எல்லாத்துக்குமே அந்த பொண்ணு நிறைய பேர் உயிரை காப்பாற்றிருக்கு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஹீலிங் சென்டர் வைக்கலான் இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் சொல்ல போனால் நான் அந்த பிரச்சனைலாம் நடந்த சமயத்தில் காசிக்கு போகலான்னு இருந்தேன். பட் அரசு பிரச்சாரம்லாம் வெளியில் அதிகமாக நடந்த ரீசனால தான் கோவா போக வேண்டிய சூழ்நிலை. அங்கே தான் கெனிஷா பிரான்சிஸை நான் சந்தித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ரொம்ப நல்ல பொண்ணு, நல்ல ஒரு பாடகி, நிறைய மேடைகளில் பாடியிருக்காங்க, அவங்கள தப்பாக பேசாதீங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் வர. இதை பார்த்த உடனே சரி, ஒரு வேளை அப்போ ஆர்த்தி மேலே தான் பிரச்சனையான்னு கேட்டால் அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வேணான்னு தான் சொன்னேன். டிவோர்ஸ் நோட்டீஸ் என்னுடைய கருத்து, என்னுடைய ஒப்பீனியன் எதையுமே கேட்காமலே வெளியில் வந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்க. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, ஐஸ்வரி கணேஷ் அவர்களுடைய மகள் திருமணத்தில் கெனிஷா அவர்கள் மேரேஜ்லையுமே ரவி மோகனோட கலந்துக்கிட்டாங்க, ரிசப்ஷன்லையுமே பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு. ஆனால் இன்னொரு விஷயமும் இருக்குது. இது அந்த அளவுக்கு ஆப்டான விஷயமா நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் இருக்குது. ஆனால் இன்னொன்று, இப்போ தான் அவங்க டைவர்ஸ் அப்படின்றது கிடப்பில் இருக்க சமயத்தில் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரியும் கருத்துக்கள் பரவிக்கிட்டு இருக்கு பரவலா. ஸோ ஒவ்வொருத்தருடைய கருத்தும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றம் அடைந்து தான் சொல்லப்படுது. ஆனால் இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டிவோர்ஸுக்கு காரணமே ஆர்த்தி அவர்களுடைய குடும்ப பின்னணி. அவங்க போட்டு ரவி மோகனை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, அதனால தான் அவர் பிரியணுன்னே முடிவு பண்ணியிருக்காரு. ஒன்று நான் இனிமேல் அப்படி நடந்துக்க மாட்டேன், டாமினேட்டிங்காக நான் அவங்கள ட்ரீட் பண்ண மாட்டேன்னு ஆர்த்தி மன்னிப்பு கேட்டாலே இந்த ப்ராப்ளம் எல்லாம் சார்ட் அவுட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா 2 பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த இணக்கமான சூழ்நிலையை மற்றவங்க பயன்படுத்திக்கிறாங்களான்னு பார்க்கணும். கெனிஷாவாக இருக்கட்டும், வேற யாராக இருக்கட்டும், உள்ளே வராமல் இருக்கணும்னா இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிட்டு சராசரியாக சரம் மாதிரியாக மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.